Welcome to Chuti Cootie Stories. ஜியா அண்ட் கோகோ. ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியின் தங்கச் சமவெளிகளில் இரண்டு எதிர்பாராத நண்பர்கள் வசித்து வந்தனர். ஜியா என்ற சிறிய ஒட்டகச் சிவிங்கி மற்றும் கோகோ என்ற சிறிய முதலை. ஜியா உயரமாகவும் அழகாகவும் இருந்தது. மென்மையான பழுப்பு நிற புள்ளிகளும் மிக நீளமான கழுத்தும் கொண்டது. அது மிக உயரமான இலைகளை கூட அடைய முடியும். மேலும் பரந்த நீல வானத்தில் மிதக்கும் மேகங்களை பார்க்க விரும்புகிறது. கோகோ சிறியதாகவும் பச்சை நிறமாகவும் இருந்தது. பெரிய பற்கள் கொண்ட சிரிப்பும் ஆற்றில் துடைப்பம் போல ஆடும் வாலும் கொண்டது. அது நீந்துவதையும் நீரை தெறிப்பதையும் சேற்றில் சறுக்குவதையும் விரும்பியது. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் அவர்கள் இருவரும் ஆற்றின் ஓரத்தில் சந்தித்தனர். பிறகு நட்பாக பேச ஆரம்பித்தனர். நாம் ஒளிந்து விளையாடுவோம், கோகோ கிண்டல் செய்தான். ஜியா சிரித்தாள். என்னால் ஒளிந்து கொள்ள முடியாது. நான் மிகவும் உயரமாக இருக்கிறேன். எல்லோரும் என்னை பார்க்க முடியும். ஆனால் கோகோ உறுதியாக இருந்தான். தண்ணீருக்கு அருகில் உள்ள உயரமான நாணல்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள். நான் உனக்கு காட்டுகிறேன். ஜியா முயற்சித்தாள். அவள் கால்களை வளைத்து கழுத்தை இறுக்கிக் கொண்டாள். ஆனால் அவளுடைய தலை ஒரு சிறிய கொடி போல மேலே உயர்ந்தது. அவர்கள் இருவரும் வெடித்துச் சிரித்தனர். சரி, இப்போது மலை உச்சியில் இருந்து பறவைகளை பார்த்து விளையாடுவோம் என்று ஜியா சொன்னாள். கோகோ அவளை பின்தொடர்ந்து மலை ஏறினான். ஆனால் பாதியிலேயே அவன் வழுக்கி கீழே விழுந்தான். நான் ஏறுவதற்கு படைக்கப்பட்டவன் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று கோகோ பெருமூச்சு விட்டான். அவர்கள் இருவரும் நிழலான ஒரு அகாசியா மரத்தின் அடியில் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தனர். உன்னைப் போல நானும் ஏறினால் நன்றாக இருக்கும் என கோகோ கிசுகிசுத்தான். உன்னைப் போல நானும் ஒளிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஜியா மெதுவாகச் சொன்னாள். பிறகு ஜியா சிரித்துக் கொண்டு சொன்னாள், நாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை நாம் இருக்கும் விதத்தில் சரியானவர்களாக இருக்கலாம். ஆமாம், மேலிருந்து ஆபத்தை நீங்கள் காணலாம். நான் ஒளிந்து கொண்டு கீழே ஆராய முடியும் என்று கோகோவின் கண்கள் பிரகாசித்தன. அன்றிலிருந்து ஜியா ஒளிந்து கொண்டு பெருமையுடன் நின்றாள். தன் விழிப்புடன் கூடிய கண்களால் மற்றவர்களுக்கு உதவினாள். சேற்று நதி பாதைகளில் கோகோ சிறந்த வழிகாட்டியாக ஆனான். ஒன்றாக அவர்கள் சிரித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள், விளையாடினார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சிறப்பு திறன்களை பயன்படுத்தினர். சவானாவுக்கு பின்னால் சூரியன் மறையும் போது அவர்கள் தற்போது இருப்பது போலவே எப்போதும் நண்பர்களாகவே இருக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் உறுதியளித்தனர். நாம் ஒரே மாதிரி இல்லாமலேயே சிறந்த நண்பர்களாக இருக்கலாம். உண்மையான நட்பு ஒவ்வொருவரையும் தனிப்பட்டவையாக கொண்டாடுகிறது.